Hello all, welcome to Study Buddy and in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா chapter 4 of our past 1 class 6th ஓட NCERT. ஸோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறது நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸ்டடி படியிலேருந்து. இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து சாப்டர் 4 ஆர் பாஸ்ட் 1 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. ஸோ அந்த மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் ஆர் பாஸ்ட் 2 இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட் ஆர் பாஸ்ட் 3 பார்ட் 1 பார்ட் 2 2 புக் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் மெடிவல், 8th ஸ்டாண்டர்ட் வந்து மாடர்ன். ஸோ இந்த புக் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு. ஆர் பாஸ்ட் 2 வந்து இப்போ கோர்ஸாக போயிட்டுருக்கு 500க்கு, ஆர் பாஸ்ட் 3 வந்து 300க்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், என்சிஆர்டி கோர்ஸஸ் ஸ்டடி படியில் என்ன போயிட்டுருக்கு அண்ட் as well as ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரிலிம்ஸில் இப்போ நான் ரீசெண்டாக கண்டக்ட் ஆச்சுல அக்டோபரில், ஸோ அப்போது எவ்வளோ கொஷின்ஸ் 100 கொஷின்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம கோர்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்சஸ்லேருந்து 41 கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. அதுக்கான ப்ரூஃபும் வந்து போட்டிருக்கோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கரெக்டாக தான் படிக்கிறீங்களா அப்படின்னு யோசித்து படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இங்கே ஸ்டடி படியில் மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் எத்திக்ஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம், எஸ்ஏ ரைட்டிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு, ஜிஎஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்சனல் மென்டரிங்கோடு கிடைக்கும். ஸோ எந்த டைம் வேணால் நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ்க்குள்ளே போயிடலாம். வாட் புக்ஸ் அண்ட் பரியல்ஸ் டெல் அஸ் அப்படிங்கிறது தான் 4th சாப்டர். ஸோ மேரி இன் த லைப்ரரி. ஸோ ஆஸ் த பெல் ரேங்க் த டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபாலோ ஹிம். ஸோ பெல் வந்து அடிச்சிடும், டீச்சர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பிகாஸ் தே வேர் கோயிங் டு த லைப்ரரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு டைம் வந்து லைப்ரரிக்கு போகிறாங்க. வென் மேரி ஸ்டெப்ட் இன்சைட் ஷி ஃபவுண்ட் தட் த லைப்ரரி வாஸ் மச் லார்ஜர் தேன் தேர் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமை விட வந்து இந்த லைப்ரரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேரி நினைக்கிறான். அண்ட் தேர் வேர் ஸோ மெனி ஷெல்ஃப்ஸ் ஆல் ஃபுல் ஆஃப் புக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. எந்த ஷெல்ஃப் பக்கம் திரும்பினீங்கனாலும் புக்ஸ் இருக்கும். ஸோ இன் ஒன் கார்னர் வாஸ் அ கபர்ட் ஃபில்ட் வித் லார்ஜ் ஓல்டு வால்யூம்ஸ். ஸோ ஒரே ஒரு கார்னரில் ஒரு கபர்ட் இருக்குது, மூடி வச்ச மாதிரி. ஸோ கிளாஸ் கபர்ட். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பெரிய பெரிய குண்டான புக்ஸ் எல்லாம் தெரியுது. சீயிங் ஹர் ட்ரைங் டு ஓப்பன் த கபர்ட், த டீச்சர் செட் தட் கபர்ட் ஹேஸ் வெரி ஸ்பெஷல் புக்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ். ஸோ இவ வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம், அந்த கபோர்டோட டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது டீச்சர் சொல்கிறாங்க அந்த கபோர்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான புக்ஸ். அதுக்கப்புறம் அந்த கபோர்டில் இருக்கிற புக்ஸ் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா ஒரு ரிலீஜன், டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸை பற்றி பேசும். ஸோ டிட் யூ நோ that we have a set of Vedas? What are Vedas? Many wondered. Let us find out. ஸோ இது இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேதாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் தேட் அப்படிங்கிறாரு. ஸோ வேதாஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னாலும் சமச்சீர் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல். ஸோ பாருங்கள், டீட்டெயில்டாக வந்து ஃப்ரம் நார்த் இந்தியன் கல்ச்சரும் சவுத் இந்தியன் மெகாலித்திக் கல்ச்சர் பற்றியும், நார்த் இந்தியாவில் வேதிக் ஏஜும் சவுத் இந்தியாவில் மெகாலித்திக் ஏஜ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் புரியல, இந்த லெசன் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு புரியல, இல்லை எனக்கு சமச்சீர் புக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு உங்களோட குவெரிஸ்க்கு ஏற்ற மாதிரி டீமில் வந்து கோர்சஸ் எடுத்து கொடுப்போம். ஸோ அது மாதிரி வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் குவெரிஸ் இருக்குனாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Okay, so one of the oldest books in the world. So you may have heard about the Vedas. There are 4 of them. So total 4 Vedas இருக்குது. ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. இப்போ நிறைய பேருக்கு வந்து ரிக்வேதாவோட மீனிங் என்ன, சமா என்ன, யஜுர் என்ன, அதர்வா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு வேதாவும் ஒரு கான்செப்ட், ஒரு புக்கும் ஒரு கான்செப்ட் ஆஃப் லைஃப் ஆஸ்பெக்டை பற்றி டீல் பண்ணும். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ த ஓல்டஸ்ட் வேதா இஸ் த ரிக்வேதா, கம்போஸ்ட் அபவுட் 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்போஸ் பண்ணது தான் வந்து ரிக்வேதா, ரொம்ப ரொம்ப பழசு. ஸோ த ரிக்வேதா இன்க்ளூட்ஸ் மோர் தென் 1000 ஹிம்ஸ் அப்படின்னா இப்போ பாடல்களுக்கு வரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ரிக்வேதாவில் 1000க்கு மேலே வந்து வரிகள், ஹிம்ஸ் இருக்கும். ஸோ பாட்டு பாடுற மாதிரி, ரெசிடேஷன் பண்ணுற மாதிரி. கால் சுக்தா ஆர் வெல் செட். ஸோ அந்த 1000 வரிகளும் வந்து ஹிம்ஸும் வந்து வெல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் செட்டுக்கு வந்து இன்னொரு மீனிங் வந்து சுக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஹிம்ஸ் ஆர் இன் ப்ரேஸ் ஆஃப் வேரியஸ் காட்ஸ் அண்ட் காடஸஸ். ஸோ ஆண் கடவுள், பெண் கடவுள், ஸோ இவங்களை பற்றி புகழ்ந்து தான் இந்த ஹிம்ஸ் இருக்கும்.
ரிக்வேதாவில். 3 gods ஆர் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைமில் வேதிக் ஏஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 காட் வந்து ரொம்ப முக்கியம். அக்னி அப்படிங்கிறது காட் ஆஃப் ஃபயர், இந்திரா அப்படிங்கிறது வாரியர் காடுன்னு சொல்லுவாங்க, அண்ட் சோமா அ பிளான்ட் ஃப்ரம் விச் அ ஸ்பெஷல் ட்ரிங்க் வாஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காட்ஸ். சரிங்களா? அக்னி அப்படிங்கிறது காட் ஆஃப் ஃபயர், இந்திராங்கிறது அ வாரியர் காட். இந்த காடை பற்றிலாம் வந்து அதில் எழுதியிருக்காங்க. ஹிம்சா, சோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரிக்வேதாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளான்ட். அந்த பிளான்ட்லேருந்து ஒரு ஸ்பெஷலான வந்து மூலிகை தண்ணியை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஹிம்ஸ் வேர் கம்போஸ்ட் பை சேஜஸ். ஸோ யார் இந்த ஹிம்ஸை எழுதியிருப்பாங்க, இந்த லைன்ஸை வரிகளை எழுதியிருப்பாங்க அப்படின்னா ரிஷிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. Priests taught students to recite and memorize each syllable, word and sentence bit by bit with great care. இப்போ அந்த காலத்துலலாம் குருகுல் சிஸ்டம்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் டீச்சர் வீட்டுக்கு போய் அவருக்கான ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் பண்ணணும். வீடு கூட்டுறது, வீடு பெருக்கிறது, வுட் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதுக்கு பதிலாக அவர் வந்து சான்ஸ்கிரிட்டில் டீச் பண்ணுவார். ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ரீஸ்ட் என்ன டீச் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த வேதாஸை டீச் பண்ணுவாங்க. சரிங்களா? லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட். இப்போ எப்படி நம்ம டெக்ஸ்ட் புக் எடுத்து NCERT லைன் பை லைன் சொல்லி கொடுக்குறோம், ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, எத்திக்ஸ் வந்து யாருமே வந்து தமிழில் எடுக்கலை. சரிங்களா? நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணுறோம் எத்திக்ஸ் இன் தமிழ். ஸோ தமிழ் வழியில் புரிஞ்சு படிக்கிறதுக்கு. ஸோ எத்திக்ஸுங்கிறது வந்து மிச்ச சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. நீங்கள் GS இப்போது ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எத்திக்ஸ் அப்படி இல்லை. இப்போ மொராலிட்டிக்கும் எத்திக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ இன்கேஸ் நீங்கள் 1 year or 2 years ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா, இந்நேரத்துக்கு உங்களுக்கு இந்த கான்செப்டுக்காவது வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியலன்னா ஸ்டார்ட் எத்திக்ஸ் நவ். சரிங்களா? So the Rigveda is in, sorry guys. So most of the hymns were composed, taught and learnt by men. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அந்த காலத்தில் வந்து விமனை வந்து சான்ஸ்கிரிட் ஒரு வேதிக் டெக்ஸ்ட்டை படிக்க விடலை. அண்ட் லோவர் காஸ்ட் மக்களையும் படிக்க விடலை. ரொம்ப அப்பர் காஸ்ட்டை சார்ந்த மென் மட்டும் தான் படிக்க போவாங்க. ஸோ ஃபியூ ஆர் கம்போஸ்ட் பை விமன். இருந்தாலும் சில இந்த ஹிம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரிக்வேதாவில் இருக்க ஹிம்ஸ் வந்து விமன் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரிக்வேதா இஸ் an old or Vedic Sanskrit which is different from the Sanskrit you learn in school these days. ரிக்வேதாவில் இருக்கிற சான்ஸ்கிரிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் மாடர்ன் டே சான்ஸ்கிரிட்டை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த காலத்து சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ சான்ஸ்கிரிட் அண்ட் அதர் லாங்குவேஜஸை பற்றி இந்த டேபுலர் காலமில் பேசியிருக்காங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா Chapter 3 Part 2. ஸோ நேற்று வந்து வி ஃபினிஷ்ட் வித் Part 1. ஸோ இங்கே ஈஜிப்ட் பற்றி வந்து நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ இதில் வந்து ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஆல் நம்ம சான்ஸ்கிரிட், ரிக்வேதா இதை பற்றியெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறது. ஸோ சான்ஸ்கிரிட் இஸ் a part of a family of languages known as IndoEuropean. ஸோ IndoEuropean லாங்குவேஜோட ஃபேமிலியை சார்ந்த லாங்குவேஜ் தான் சான்ஸ்கிரிட். ஸோ சம் இந்தியன் லாங்குவேஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசாமீஸ், குஜராத்தி, ஹிந்தி, காஷ்மீரி அண்ட் சிந்தி இதெல்லாமே வந்து இந்தியன் லாங்குவேஜஸ். Asian languages such as Persian and many European languages such as English, French, German, Greek, Italian and Spanish belong to this family. ஸோ எல்லாமே வந்து இந்த Indo-European ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. They are called a family because they originally had words in common. ஸோ இந்த லாங்குவேஜஸ்க்கு நடுவில்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காமனான வேர்ட்ஸ் இருந்தது. டேக் த வேர்ட்ஸ் மதர் சான்ஸ்கிரிட், ஸோ மா ஹிந்தி, மதர் இங்கிலீஷ். ஸோ இதில் எல்லாமே மான் அந்த காமன் சிலபிள் இருக்குது இல்லையா? ஸோ do you notice any similarities? ஸோ other languages used in the subcontinent belong to different families. For instance, those used in northeast belong to Tibeto-Burman family. Tamil, Telugu, Kannada, Malayalam belong to the Dravidian family. So south இல்லையா? ஸோ அதனால் Dravidian. And the languages spoken in Jharkhand and parts of central India belong to the Austro-Asiatic family-ன்னு சொல்லுவாங்க. ஜார்க்கண்டும் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிறதும். Okay, so the books we use are written and printed. The Rigveda was recited and heard rather than read. ஸோ ரிக்வேதா வந்து ஒரு புக்லேருந்து ரீடெல்லாம் பண்ண கிடையாது. யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ரிசைட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க இந்த சைடு கேட்பாங்க. அதுதான் ரிக்வேதா. ஸோ இட் வாஸ் ரிட்டன் டவுன் செவரல் சென்ச்சுரிஸ் ஆஃப்டர் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் கம்போஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிக்வேதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து லைக் ரிக்வேதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செவரல் 100 centuries கழித்து தான் அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பிரிண்டட் less than 200 yearsக்கு முன்னாடி தான் வந்து பிரிண்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. How historians study the Rigveda?
Historians, like archaeologists, find out about the past, but in addition to material remains, they examine written sources as well. So historians வந்து archaeologists மாதிரி பாஸ்ட்டை பற்றி கண்டுபிடிக்கிறவங்க தான். In addition to material remains, they examine. ஸோ மெட்டீரியல் ரிமைன்ஸ் மட்டும் வச்சு ஹிஸ்டாரியன்ஸ் பார்க்காம ரிட்டன் சோர்ஸஸையும் பார்ப்பாங்க. Let us see how they study the Rigveda. So எப்படி historians Rigveda படிக்கிறாங்கன்னு. So some of the hymns in the Rigveda are in the form of dialogues. So dialoguesனா person 1, person 2 அந்த மாதிரி dialogues இருக்குல்லையே அந்த மாதிரி. So this is part of one such hymn. So இது என்னென்னா இந்த ஃபுல் dialogues முடிஞ்சோடனே அது one hymn அப்படின்னு சொல்லுவாங்க. A dialogue between a sage named Vishwamitra and 2 rivers. ஸோ ஒரு சேஜ், ஒரு முனிவர் விஸ்வமித்ரா. ஸோ அவர் வந்து 2 ரிவர்ஸ் கிட்ட பேசுகிறாரு. பிஎஸ் ஒன்று, சட்லஜ் ஒன்று. தட் were worshipped as goddess. ஸோ பிஎஸும் சட்லஜும் வந்து காடஸ் மாதிரி வர்ஷிப் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே நடுவில் நடந்த கான்வர்சேஷனை இவங்க வந்து ஹிம்ஸாக எழுதியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட்னா கையில் எழுதியிருக்கிறது ரிக்வேதா. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ விஸ்வமித்ரா இந்த ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் லைக் இட் வில் பி லைக் அ ஸ்டோரி. ஓகே, கேட்டில்ஸ் அண்ட் சேரியட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஹரப்பா அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அங்கே எப்படி இருந்ததுன்னு. ஸோ அதே மாதிரி ஹேட்டில்ஸ், ஹார்சஸ் அண்ட் சேரியட்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ தேர் ஆர் மெனி ப்ரேயர்ஸ் இன் ரிக்வேதா ஃபார் கேட்டில். கேட்டிலுக்காக வந்து ப்ரே பண்ணுறது, சில்ட்ரன் எஸ்பெஷலி சன்ஸ்க்காக ப்ரே பண்ணுறது நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்துலேயே வந்து இந்த சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சு, பசங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அண்ட் ஹார்சஸ். ஸோ ஹார்சஸ் were yoked to chariots that were used in battles. ஸோ ஹார்சஸை வந்து எது கூட ஒட்ட வச்சுருப்பாங்கன்னா சேரியட்ஸ், முன்னாடி ஹார்ஸு பின்னாடி சேரியட் மாதிரி அதில் உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ பேட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, which were fought to capture cattle. ஸோ அந்த காலத்தில் வந்து இங்கேயும் 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா இவங்களோட கேட்டில் கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இவங்க சண்டை போடுவாங்க. ஸோ இப்போ எப்படி அப்புறம் லேட்டர் வந்து லேண்டு, மக்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ பேட்டில்ஸ் வேர் ஆல்சோ ஃபாட் ஃபார் லேண்ட் விச் வேர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பாஸ்டர். ஸோ லேண்டு முக்கியம், கேட்டில் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து கிராஸ்லேண்டை சாப்பிட்ணும். அண்ட் ஃபார் க்ரோயிங் ஹார்டி கிராப்ஸ் தட் ரைப்பன்ட் குயிக்லி. ஸோ ஹார்டி கிராப்ஸ் வந்து வளர்த்துறதுக்காகவும் அந்த லேண்டுக்காக சண்டை போட்டாங்க. such as barley. Some battles were fought for water and to capture people. சில பேட்டில்ஸ் வந்து லைக் வாட்டர்க்காகவும் சண்டை போட்டாங்க அண்ட் மக்களை. ஸோ ஸ்லோவாக வந்து நான் சொன்ன கான்செப்ட்ஸ்லாம் அப்படியே வருது. ஸோ சம் ஆஃப் த வெல்த் தட் வாஸ் obtained was kept by the leaders. ஸோ லீடர்ஸ் யார் சண்டை போடுறாங்களோ அவங்களே வச்சுருந்தாங்க. சம் வாஸ் given to the priest and the rest was distributed among the people. ஸோ இந்த இடத்துல வந்து வின் பண்ணுறவங்க வந்து அவங்களே சிலதை வச்சுப்பாங்க, சிலது ப்ரீஸ்ட்டு கொடுத்துருவாங்க, சில மக்கள் கொடுத்துருவாங்க. Some wealth was used for the performance of yajnas or sacrifices in which offerings were made into the fire. ஸோ இந்த கேட்டில்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணுறாங்க, அதில் வந்து நெருப்பில் வந்து எரிய விட்டுருவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. தீஸ் were meant for காட்ஸும் காடஸ்க்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபரிங்ஸ் could include, ஸோ காடுக்கும் காடஸ்க்கும் ஆஃபரிங் கொடுக்கும்போது கீ, grain and some in cases animalsum வந்து ஆஃபரிங்ஸ் கொடுப்பாங்க. Most men took part in these wars. There were no regular army அப்படிங்கிறது அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது ரிக்வேதிக் டைம்ஸில். பட் they were assemblies where people met and discussed matter of war. ஸோ அசம்பிளிஸ் இருந்தது, இங்கேயும் வந்து லைக் ஒரு க்ளோஸ் டிப் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி மேட்டர்ஸ் ஆஃப் வார் அண்ட் பீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. They also chose leaders who were often brave and skillful warriors வந்து லீடர்ஸாக சூஸ் பண்ணாங்க. Words to describe people. There are several ways of describing people in terms of the work they do, the language they speak, the place they belong to, their family, their communities and cultural practices. ஸோ மக்கள் இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம் வேரியஸ் விதத்தில் அப்படிங்கிறாங்க. Let us see some of the words used to describe people found in the Rigveda. ஸோ ரிக்வேதாவில் மக்களை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். There are 2 groups who are described in the term of their work. The priest, sometimes called as the Brahmins. So priest தான் Brahminsன்னு சொல்கிறாங்க, who performed various rituals and the rajas. ஸோ ஒரு சைடில் வந்து ப்ரீஸ்ட்டு, அவங்க தான் பிராமின்ஸு, இன்னொரு சைடு வந்து ராஜாஸ். ஸோ இந்த ஒர்க் கான்செப்டில் இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வராங்க. These rajas were not like the one you will be learning about later. They did not have capital cities, places or armies. இந்த ராஜாஸ்க்கு வந்து கேபிட்டல் சிட்டின்னு எதுவும் கிடையாது, பேலசஸ் கிடையாது, ஆர்மிஸ் கிடையாது. ஸோ டேக்ஸும் இவங்க கலெக்ட் பண்ணல. ஸோ இப்போ அவங்க என்ன தான் பண்ணாங்க, ஏன் அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி சன்ஸ் டிட் நாட் ஆட்டோமேட்டிக்லி சக்சீடட் ஃபாதர்ஸ் as ராஜாஸ்.
ஸோ அப்புறம் அது ஹெரிடிட்ரியாக வரும் இல்லையா, ஸோ அப்பா வந்து ராஜாவாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பையனும் இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து கான்செப்ட் கிடையாது அந்த காலத்தில் ரிக்வேதிக் டைமில். And 2 words were used to describe the people or the community as a whole. ஸோ மக்கள் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ப்ரீஸ்ட்டு ராஜாஸ்க்கு அப்புறம் மக்களை வந்து 2 வார்த்தை யூஸ் பண்ணாங்க. One was the word jana, which was still used in Hindi and other languages. The other word வந்து wish. The word vaishya comes from wish. ஸோ இதை வந்து சாப்டர் 5ல பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து ஜனா, இன்னொன்று வந்து விஷ், VISH. இந்த 2 வேர்டை மக்களை டிஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணாங்க. செவரல் விஷ் ஆர் ஜனா ஆர் மென்ஷன் பை நேம். ஸோ வி ஃபைண்ட் ரெஃபரன்ஸ் டு த புரு ஜனா ஆர் விஷ், த பாரத ஜனா ஆர் விஷ், யது ஜனா ஆர் விஷ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது வந்து குரூப் ஆஃப் மக்கள். ஸோ நார்மலாக மக்கள் அப்படிங்கிறபோது ஜனா விஷன்னு சொல்லி நார்மலாக சொல்லிடலாம். அதுக்குள்ளேயே இப்போ நம்ம குரூப்ஸ் இருக்காங்களே, இப்போ நம்ம ரிலீஜன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சப்ஹெட்டிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மாதிரி மக்களை வந்து புரு ஜனாவை சார்ந்தவங்க, பாரத ஜனாவை சார்ந்தவங்க, யது ஜனாவை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Do any of these names sound familiar? Sometimes the people who compose the hymns describe themselves as Aryas. ஸோ இந்த ஹிம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த person 1, person 2, person 3 டாக்கிங் அப்படிங்கிற மாதிரி, ஸோ அவங்கள வந்து ஆர்யாஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் கால் தியர் ஒப்போனன்ட்ஸ் தாசாஸ் ஆர் தாஸ்யூஸ். ஸோ இவங்க ஆர்யாஸ் ஒரு சைடு, இவங்களோட ஒப்போனன்ட்ஸ், இவங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து தாஸ்யூஸ்ன்னு இவங்க கூப்பிட்றாங்க. These were people who did not perform sacrifices and probably spoke different languages. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹிம்ஸை வந்து கம்போஸ் பண்ணுறவங்க ஆர்யாஸும், இந்த தாஸ்யூஸ் அப்படிங்கிறவங்க வந்து சாக்ரிஃபைசஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இவங்கள விட டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. லேட்டர் த டேர்ம் தாசா அண்ட் த ஃபெமினைன் தாசி கேம் டு மீன் ஸ்லேவ். ஸோ இந்த தாஸ்யூஸ் அதை வந்து தாசா தாசின்னு மாறிடுச்சு. மென்னுக்கு தாசா, விமெனுக்கு தாசி. ஸோ லேட்டர் வந்து தாசா தாசியும் வந்து ஸ்லேவ்ஸ் அப்படின்னு கூப்பிடப்பட்டாங்க. நெக்ஸ்ட், ஸ்லேவ்ஸ் were women and men who are often captured in the war. ஸோ வாரில் வந்து பிடிச்சிட்டு வரவங்க ஸ்லேவ்ஸ் ஆக்கிடுவாங்க. They were treated as the property of their owners who could make them to do whatever work they wanted. ஸோ ஸ்லேவ்ஸை வந்து அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. While the Rigveda was being composed in the northwest of the subcontinent. ஸோ ரிக்வேதா அப்படிங்கிறது நம்மளோட நார்த் வெஸ்ட் ஆஃப் சப்கான்டினென்ட்டில் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. There were other development elsewhere. ஸோ அதை பார்க்கலாம். Silent Sentinels, the story of the megaliths. So look at the illustration on the next page. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க megaliths. The stone boulders are known as megaliths. மெகானா பெருசு, மைக்ரோனா குட்டி. ஸோ நம்ம மைக்ரோ வந்து மீசோலித்திக் பீரியடில் பார்த்தோம். ஸோ அதை ரீகால் பண்ணி பாருங்கள் அதெல்லாமே. ஸோ தீஸ் were carefully arranged by people and were used to mark burial sites. The practice of erecting megaliths began about 3000 years ago. ஸோ 3000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மெகாலித்திக் பீரியட் அப்படிங்கிறது வருது. அண்ட் வாஸ் ப்ரிவலண்ட் த்ரூ அவுட் டெக்கன். ஸோ மேலே, அப்புறம் சவுத் இந்தியா, அப்புறம் நார்த் ஈஸ்ட் காஷ்மீர், இந்த மெகாலித்ஸ் வச்சு புதைக்கிறது, இறந்து போனதுக்கப்புறம் இங்கே அவங்கள புதைச்சிருவாங்க. பெரிய பெரிய ஸ்டோன் பவுல்டர்ஸ், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் குட்டி, அதை விட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வச்சு புதைக்க ஆரம்பித்தாங்க. சம் இம்பார்ட்டன்ட் மெகாலித் சைட்ஸ் ஆர் ஷோன் இன் மேப் 2. ஸோ பேஜ் நம்பர் 13. ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, மேப் 2 பேஜ் நம்பர் 13 ரொம்ப மேலே போகணும். இந்த சென்ஸ் வேறு ஒரு பிடிஎஃப்க்கு போகணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மேப் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். ஸோ அதில் மெகாலித்திக் சைட்ஸ் நம்ம பார்த்தோம். While some megaliths can be seen on the surface, other megalith burials are often underground. ஸோ இதெல்லாம் சர்ஃபேஸ்லேயே நீங்கள் வந்து மேலேயே பார்க்கலாம். சிலதெல்லாம் வந்து ரொம்ப அண்டர்கிரவுண்டில் போனால் தான் பார்க்க முடியும். Sometimes archaeologists find a circle of stone. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் ஸ்டோன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் ஆஃப் ஸ்டோன் பவுல்டர்ஸ் ஆர் அ சிங்கிள் லார்ஜ் ஸ்டோன் ஸ்டாண்டிங் ஆன் த கிரவுண்ட். இல்லைன்னா ஒரு சிங்கிள் லார்ஜ் ஸ்டோன் வந்து இருக்கும். These are the only indications that there are burials beneath. ஸோ இது கீழே வந்து burials இருக்குங்கிறாங்க. There were several things that people did to make megaliths. We had made a list here. Try and arrange them in the correct order. Digging pits in the earth, transporting stones. So this is வந்து அவங்களுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, not needed. So all these burials have some common features. Generally the dead were buried with distinctive pots. ஸோ இறந்து போகிறாங்க அப்படின்னா டிஸ்டிங்டிவ் பாட்ஸோடு வந்து பரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பிளாக் இல்லைனா ரெட் வேர்னு சொல்லுவாங்க இந்த பாட்ஸை.
also found are tools, weapons of iron and sometimes skeletons of horses உள்ள இருந்திருக்கு. Horse equipments and ornaments of stone and gold. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்பினாங்க ஹரப்பன் சிவிலைசேஷன்லையும். ஸோ அதனால் நிறைய பேர்த்த வந்து புதைக்கும் போது சேர்த்து அவங்களோட திங்ஸையும் சேர்த்து கோட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து புதைச்சாங்க. அதே மாதிரி இந்த மெகாலித்திக் சைட்ஸில் நிறைய ஹார்ஸஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அயர்ன் எக்யூப்மெண்ட், ஹார்ஸ் எக்யூப்மெண்ட். ஸோ அங்கே பாருங்கள் ஹார்ஸ் எக்யூப்மெண்ட், டேகர், இதுதான் டேகர், கத்தி மாதிரி இருக்குது இல்லையா. ஓகே, finding out about social differences. Archaeologists think that the objects found with a skeleton probably belong to the dead person அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டெட் பர்சனுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஒன் கிரேவ் தேன் தி அதர். Find Brahmagiri on map 2. Here one skeleton was buried with 33 gold beads, 2 stone beads, 4 copper bangles and 1 conch shell. ஸோ ஒரு பிரம்மகிரி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்கெலிட்டன் கூட இவ்வளோ விஷயங்கள் வச்சு புதைச்சிருக்காங்க. அதர் ஸ்கெலிட்டன் have only a few pots. These finds suggest there were some differences in the status among the people who are buried. Some were rich, others poor, some chiefs, others followers. ஸோ ரிச், புவர், சீஃப்ஸ், ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரியும் இருந்திருக்காங்க. வேறு சம் பரியல் ஸ்பாட்ஸ் மென்ட் ஃபார் சர்டன் ஃபேமிலிஸ். ஸோ சில பரியல் ஸ்பாட்ஸ் இந்த ஃபேமிலிக்கு தான் அப்படின்னு ஒதுக்குறாங்களே இப்போது. ஸோ அந்த மாதிரி இருக்குதான்னு கேட்குறாங்க. சம்டைம்ஸ் மெகாலித்ஸ் கண்டெயின் மோர் தென் ஒன் ஸ்கெலிட்டன். ஸோ மெகாலித்ஸ்னால் ஒரே ஒரு பாடி தான் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபீல்டு மாதிரி வச்சு அதுக்கு சுற்றி ஸ்டோன்ஸை வந்து எரெக்ட் பண்ணிடுவாங்க. These indicate that people perhaps belong to the same family were buried in the same place. Though not at the same time. The bodies of those who died later were brought to the cave through the portholes. Stone circles or boulders placed on the surface probably served as signposts to find the burial site, so that people could return to the same place where they wanted to. So அந்த மாதிரி ஸ்டோன் போஸ்ட் மாதிரி வச்சு இந்த இடத்துல தான் பரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. A special burial at Inamgon. ஸோ இனாம்கான் நான் சொன்ன ஏர்லி வில்லேஜ் அப்படிங்கிறது. ஸோ அங்கே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் வில்லேஜ். ஸோ இட் இஸ் அ சைட் ஆன் ரிவர் கோடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவர் கோடு அதில் இருக்கிற ஒரு சைட்டு தான் இனாம்கான். ஸோ இந்த ரிவர் கோடு வந்து ட்ரிபியூட்ரினா என்னென்னு சொல்லியிருக்கேன். கோடு போய் இந்த பீமா அப்படிங்கிற ரிவரில் சேரும். ஸோ இனாம்கான் எங்கே இருக்குன்னா கோட், அதுக்கப்புறம் இந்த கோடு வந்து பீமா ரிவரோட ட்ரிபியூட்ரி. ஸோ இட் வாஸ் ஆக்குபைட் பிட்வீன் 3600 and 2700 years ago. Here adults were generally buried in the ground, laid out straight with the head towards the north. ஸோ ஹெட் வந்து நார்த்தில் வச்சு புதைச்சிருவாங்க. சம்டைம்ஸ் பரியல்ஸ் வேர் விதின் த ஹவுஸஸ்குள்ளேயே பரி பண்ணிடுவாங்க. இப்போ பார்ப்பீங்களா, தோட்டத்தில் பரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. வெசல்ஸ் தட் ப்ராபப்ளி கண்டெய்ன்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் வேர் பிளேஸ்ட் வித் த டெட். ஸோ ஃபுட் வாட்டர்லாம் வச்சுருவாங்க. One man was found buried in a large 4-legged clay jar in the courtyard of a 5-roomed house. ஸோ 5 வீடு உள்ள ஹவுஸில் வந்து கோர்ட்யார்டில் வந்து பரி பண்ணியிருக்காங்க க்ளே லெக்டு ஜாரை வச்சு. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹவுஸ் அட் த சைட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இனாம்கானில், இன் த சென்டர் ஆஃப் த செட்டில்மெண்ட். திஸ் ஹவுஸ் ஆல்சோ ஹேட் அ கிரானரி. ஸோ சாப்பாடு சேர்த்து வச்சுட்டு இருந்த இடம். த பாடி வாஸ் பிளேஸ்ட் இன் அ கிராஸ்ட் லெக் பொசிஷன். ஸோ ஒரு லெக்குக்கு மேலே இன்னொரு லெக் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போட்டு கிராஸ் லெக் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. Okay, next, occupations at Inamgon. Archaeologists have found seeds of wheat, barley, rice, pulses, millets, peas, sesame இதெல்லாமே இருந்திருக்கு. Bones of a number of animals. ஸோ போன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. many bearing cut marks that show they have been used as a ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க have also been found. These include cattle, buffalo. ஸோ கேட்டில் பஃபலோலாம் சாப்பிட்ருக்காங்க. goat, sheep, dog, horse, ass, pig, sambar, spotted deer, black buck, antelope, hare, mongoose, besides birds, crocodile, turtle, crab, fish, இவ்வளோ வகையான சாப்பாடுகளை சாப்பிட்ருக்காங்க. There is evidence that fruits such as ber, amla, jamun, dates and a variety of berries வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எல்ஸ்வேர்னு சொல்லி சைனான்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் படிங்க. ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. சாப்டர் 3 பார்ட் 2 நத்திங் பிக். ரிக்வேதாவில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிக்வேதா கீழே வந்து லைக் ஆரியன்ஸு, தாஸ்யூஸ் இவங்களாம் லேட்டராக ஸ்லேவ்ஸாக மாறினது, இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4 வந்து நம்ம டீல் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
அண்ட் உங்களுக்கு நம்மளோட கோர்சஸில் ஜாயின் பண்ணணும், NCERT கோர்சஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவோம், டெலிகிராமில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வரும். அண்ட் ஸோ எல்லா கோர்சஸும் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், NCERTலேருந்து பேசிக் புக்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.